சினிமாலே ஒரு சில படங்கள் தான் நம்மள ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆனா இப்ப வர படங்கள் எல்லாமே டம்மி பீஸா தான் இருக்கு. அது வேற கதை. பட் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா இந்த மாதிரி எத்தனையோ சினிமா இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு படங்களும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த சினிமாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஜானல்னா அது கண்டிப்பா லவ் ஜானல் தான். மெஜாரிட்டியான நிறைய பேர் இந்த லவ் ஸ்டோரி படங்கள் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டடா இருந்தாலும் சரி, லவ் ஸ்டோரி ஜானல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஒரு சில லவ் ஸ்டோரி மூவிஸ் தான் நம்மள ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த படத்தை பத்தி நம்ம 4 நாள் நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சில லவ் ஸ்டோரி மூவிஸ் தான் நம்மள அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு மூவினா இந்த படம் தான் கல்பு. QALB. ஆக்சுவலா இந்த படத்தோட பேர் எப்படி சொல்லணும் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நானே ஃப்ரெண்ட் கிட்ட இந்த படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரீசெண்டா இப்பதான் இந்த படத்தை பார்த்தேன். பார்த்ததுமே இந்த படத்தை வந்து நம்ம ஏன்டா முன்னாடியே பார்க்காம போயிட்டோமேன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமா எமோஷனலா ரொம்ப டச் பண்ணிருங்க. சிங்கிள் பசங்களா பொண்ணுங்களா இருந்தா கூட சரி, கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை அழுக வச்சிரும். ஒரு 75% மக்கள் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து அழுகுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்காங்க. ஒரு சில இந்த படத்தை பார்த்து அழுகாம இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் அழுதுருக்காங்க. மெஜாரிட்டியா இந்த படத்தை பார்த்து எல்லாரும் அழுகதான் செஞ்சிருக்காங்க. பட் நான் அழுகல, அது வேற கதை. எனக்கு இந்த படம் பிடிச்சது எஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனா அழுக வரல எனக்கு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா நீ எல்லாம் மனுஷனடான்னு சொல்லிட்டு அசிங்கமா கேக்குறானுங்க. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓகே. ஒருவேளை நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ண போறீங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது 2024. இது வந்து ஒரு மலையாள மூவி. அதனால எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வந்து தமிழ் டப்பிங் இல்ல. பட் இந்த வருஷத்துல பார்க்கும்போது தமிழ் டப்பிங் இருக்கு. Amazon Prime Videoல வந்து தமிழ் டப்பிங்கே இருக்கு. அதான் இந்த படம் தமிழ்லே இருக்கு. இதுக்கு மேல எதுக்கு வெயிட்டிங்? இந்த படத்தை நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா Amazonல போய் பாருங்க. ஒருவேளை ப்ரோ எங்ககிட்ட காசுலாம் இல்ல ப்ரோ, நாங்க எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா நம்ம டெலிகிராம் சேனல் கூட வச்சிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த மூவி அப்லோட் பண்ணிருக்கோம். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்க்ல தொட்டு நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி கல்பு படத்தை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோமா? இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. டூரிஸ்ட் வேலையும் அப்பப்ப பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ பேர் வந்து கேல்போ. கேல்போ வந்து ஒரு கிறிஸ்டின். அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. ஆனா என்னதான் கேல்போக்கு அம்மா இல்லனாலும் கேல்போ வந்து அவங்க அம்மா இல்லன்னு சோகப்பட்டதே இல்ல. பிகாஸ் அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு நல்லா பாத்துப்பாரு. அவங்க அப்பா செம்ம ஜாலி டைப்புங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாரு. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட என்னெல்லாம் பேசுவோம், அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுவோம். அதெல்லாம் இல்ல. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 அதெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம என்னென்ன ஷேர் பண்ணுவோமோ, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி எல்லாம் பழகுவோமோ, அப்படி எல்லாம் கேல்போ வந்து அவங்க அப்பா கூட இருப்பான். டோட்டலி ஒரு ஃப்ரெண்ட்லியான சப்போர்ட்டிவான ஒரு அப்பா. இவங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கும் எங்க அப்பா எப்படி இருந்தா நல்லா இருந்துக்குமே நான் யோசிச்சாங்க நானா. ஆனா என்ன பண்றது, நாம நினைச்சது நடந்து ஒண்ணா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் சப்போர்ட்டிவான அப்பா கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா இருக்காரான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கேல்போக்கு வந்து அவங்க அப்பா தான் இருக்காங்க. கேல்போட அப்பா வந்து கெஃபே மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அதிகபட்சம் இந்த வெளிநாட்டு சேர்ந்தவங்க, ரஷ்யாக்காரங்க, இந்த மாதிரி நிறைய காரங்க, எப்படி சொல்றது, நிறைய ஊர்க்காரங்க வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்பா வந்து கெஃபையை பார்த்துப்பாரு. கேல்போ வந்து இந்த டூரிஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருப்பான். கேல்போவோட கனவே என்னன்னா ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணா நல்லா பார்த்து கரெக்ட் பண்ணி அப்படியே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறது. இது தாப்பா இவனோட கனவு. ஆனா நம்மால ஆசைப்பட்ட மாதிரி நடந்தாங்க கேட்டா இல்ல. வெளிநாட்டு பொண்ணை கரெக்ட் பண்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். கேல்போ வந்து ஒரு வெளிநாட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணா இல்ல கேல்போ வந்து வெளிநாட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணா சொல்லிட்டு அவனே தன்னை தனி நம்பிக்கிட்டான். ஆனா அந்த பொண்ணுக்கு பார்த்தா ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்த மாசமோ இல்ல அடுத்த வாரமோ மேரேஜ். அதை கேட்டு நம்மளால செம்ம ஷாக்குப்பா. ஆனா நம்மளால ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா கண்டுக்கல. கேல்போக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கான். அப்படின்னா நம்மளால அப்படியே வழக்கம் போல ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு கேல்போட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் எங்கடா இருக்காங்க பார்த்தா ஒரு பெரிய மரத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மரத்துல பார்த்தா ஒரு குட்டி பறவை அங்க நிக்கும். பக்கத்திலே ஒரு அம்மா நின்னு இந்த மாதிரி உங்களை பறவை வந்து மேல இருக்கு, அதை புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் கேல்போவை கூப்பிட்டுருக்காங்க. சோ கேல்போ வந்து இப்ப மரத்துல ஏறி அந்த சின்ன பறவையை பிடிச்சி திரும்ப கீழே கொண்டு வரணும். அந்த குட்டி பறவை வந்து அந்த அம்மாவோடது. அந்த அம்மா வந்து நிறைய நல்லா வளர்த்துட்டு இருக்காங்களாம். அதனால கேல்போ தான் அதை பிடிச்சி தரணும். கேல்போவும் அப்படியே மரம் ஏறுவானா, அந்த பறவையை கூட அப்படியே பிடிச்சிருவான். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அப்படி பீக்குன்னு கத்திட்டே வரும். அதுவும் வரும்போது ஸ்லோ மோஷன் ஒரு பிஜிஎமோட, அதாவது ஒரு நல்ல சாங்கோட அப்படியே ஸ்லோ மோஷன்ல வருவாங்க. இப்படி வந்தா என்ன அர்த்தம், இவங்க தான் ஹீரோயின் வராங்க ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஓடி வராங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு நல்லா இருக்குங்க. அந்த பாட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஆனா மலையாளத்துல மட்டும் தான் நல்லா இருக்கும். இந்த பாட்டு தெலுங்கு தமிழ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமா சொல்றேன் கேவலமா இருக்கும். ஓ மை காட், இவன் தமிழ்ல கேவலமா பேசிட்டான், இவன் தெலுங்கு கேவலமா பேசிட்டான், இந்த விஆர்டியை வெட்டி கொல்லு அப்படின்னு எம்மல செம்ம காண்டாவாதீங்க. நான் தமிழ் தெலுங்கு குறை சொல்லல. இந்த சாங் வந்து தமிழ் தெலுங்குல வந்து செம்ம கேவலமா இருக்கும். நான் ஒரு சின்ன சீன் கொடுக்குறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த சாங் வந்து மலையாளத்துல போடுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. பார்த்தாச்சா, நல்லா இருந்துச்சா? இப்போ நான் வந்து தமிழ்ல போடுறேன். பார்த்தாச்சா? உங்களை ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இதுல என்னப்பா இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே வருது. தமிழ்ல கூட பரவாயில்ல ஓகேன்னு ஒத்துக்கலாம். ஆனா தெலுங்குல பண்ணி வச்சிருப்பானுங்க பாருங்க. ஐயோ என்ன கேவலமா இருக்குங்கிறீங்க. இது ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் பாட்டா இல்ல காமெடி பாட்டானே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம பங்கமா செஞ்சு விட்டுருப்பானுங்க. தெலுங்குல நீங்களே பாருங்க.
பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. மலையாள சாங்குக்கும் இந்த தெலுங்கு சாங்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே நான் சொன்னது கரெக்ட் தானே. நான் சொன்னது உங்களுக்கு கரெக்ட் தென்பட்டுச்சுன்னா கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த படத்தோட டப்பிங் நல்லா இருக்கும், பட் சாங் தான் கேவலமா இருக்கும். நான் வந்து இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். டப்பிங் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, ஆனா சாங்ஸ் மட்டும் வச்சு செஞ்சிருக்காங்க. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கல. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தமிழ்ல இல்ல தெலுங்குல பிடிக்கல. பட் உங்களுக்கு அது பிடிக்கலாம், இல்ல பிடிக்காட்டி கூட போகலாம். எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஓகே, நம்ம ஹீரோனோட என்ட்ரி அப்படியே வந்துரும். அவங்களும் அந்த மாத்துக்கிட்டே வந்துருவாங்க. நம்ம ஹீரோ வந்து பறவை பிடிச்சாரா, பறவை பிடிச்சதோட சரி அப்படியே கீழே இறங்க வேணாமா. கேல்போ என்ன பண்ணிருப்பாரு, நம்ம ஹீரோன் வருவாங்கல்ல, ஹீரோன் வரதை பார்த்து ஒரு நிமிஷத்துல அப்படியே சொக்கிட்டாரு. அதான் எல்லா படத்துலயும் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து ஒரு செகண்ட்ல மயங்கிடுவாங்க, இல்ல சொக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆனா கேல்போ வேற அப்ப மரத்துல இருந்தாரா, அந்த பறவையை பிடிச்சதோட அப்படியே மரத்துல இருந்தாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் திடீர்னு அப்படியே மரத்துல இருந்து கீழே வர மாதிரி ஆயிட்டாரு. ஒருத்த கையை பிடிச்சிக்கிட்டு மரத்துல அப்படியே நிப்பாரு. அதை பார்த்து ஹீரோன் ஒரு பக்கம் பயப்பட, நம்ம கேல்போ ஒரு பக்கம் அப்படியே மரத்துல தொங்கிட்டு இருக்க, கீழே வந்தா கூட தண்ணியில தான் விழுவான். சோ அவ்வளவு டேஞ்சர்லாம் இல்ல. இந்த படத்தோட ஹீரோனோட பேர் வந்து தும்பி. இவங்க வந்து ஒரு முஸ்லீம். பக்கத்திலே ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அந்த அம்மா தான் ஹீரோனோட அம்மா. ஹீரோனுக்கு ஒரு அப்பாவும் இருக்கான். தும்பியோட அப்பா வந்து திடீர்னு அப்படியே வண்டியில வந்துட்டு இருப்பானா, அவங்க அம்மா அவங்க அப்பா வரதை பார்த்துட்டு தும்பி உங்க அப்பா வராவா கிளம்புவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. அந்த பறவை வாங்காம அப்படியே தும்பி அவங்க அம்மா ரெண்டு பேரும் போயிருவாங்க. கேல்போவால ஒத்த கையில எவ்வளவு தான் பிடிச்சிக்க முடியும், அப்படியே தண்ணிக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கேல்போ என்ன பண்ணுவானா, அவன் அந்த பறவையை பிடிச்சிருப்பான்ல, அந்த பறவையை OLX விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். அந்த போஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேல்போட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அது என்னோட பறவை, எப்படி நீங்க அதை விற்கலான்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு கேல்போவோ ஆமா நான் மரத்துல தூங்கும்போது அப்படியே விட்டு ஓடிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்க, கடைசியில கேல்போ என்ன பண்ணுவானா, அவங்க பறவையை அவங்க கிட்டே வித்துருவான். ஆனா அந்த பறவை வந்து ஹீரோனோட பறவை தான், ஆனா ஹீரோன் கிட்டே காசுக்கு வித்துருவான். காசு கொடுத்தாதான் பறவைன்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோனும் வேற வழி இல்லாம வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோலாம் தியேட்டருக்கு போவாங்க. அங்க ஏகப்பட்ட கூத்து சண்டை நடக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் வந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் இவங்க லவ் ஜர்னி எப்படி டிராவல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க, அந்த லவ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அந்த லவ்க்காக என்ன பண்ணாங்கன்ற சொல்ற கதை தான் 2023 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கல்பு. என்ன கேட்டா இந்த படத்தை பார்க்கறது நான் மஸ்ட் வாட்ச் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்தே அவன் அப்பதான் உண்மையான காதல் என்னன்னு தெரியும். முக்கியமா பெரியவங்க வந்து இந்த காதல வந்து மொத்தம் 7 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது லவ்ல வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்கும். லவ்வோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அட்ராக்ஷன், செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்ஃபாக்டிவேஷன், தேர்ட் ஸ்டேஜ் வந்து லவ், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ரெவரன்ஸ், ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து வர்ஷிப், சிக்ஸ்த் ஸ்டேஜ் வந்து அப்சஷன், லாஸ்ட் 7th ஸ்டேஜ் வந்து டெத். இதுதான் ஒரு லவ்வோட 7 ஸ்டேஜஸ். நீங்க இப்ப லவ் பண்றீங்கன்னா இந்த 7 ஸ்டேஜ் உங்க லவ்ல இருந்துச்சுன்னா அப்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து ஒரு உண்மையான காதல்ல தான் இருக்கீங்க, நீங்க உண்மையா தான் லவ் பண்றீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க பார்ட்னர் ரெண்டு நீங்களும் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த 7 ஸ்டேஜஸும் இருக்கணும். அப்பதான் அது உண்மையான லவ். ஒருவேளை உங்க லவ்ல வந்து ஸ்டேஜஸ்ல ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு அது ஒரு லவ் மாதிரி தான் தெரியும். ஆனா கூடி சீக்கிரம் டாடா சி குட் பாயிண்ட் போயிட்டு வாங்க. பட் இந்த 7 ஸ்டேஜ் இருக்கிற லவ் வந்து கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்களே கூகுளே சொல்லுதுங்க. ஒரு லவ்வுக்கு இந்த 7 ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியம். 7 ஸ்டேஜஸும் இருந்தாதான் உண்மையான லவ். அப்படிப்பட்ட இந்த 7 ஸ்டேஜஸ் இந்த படத்துல வந்து அவ்வளவு அருமையா காட்டியிருப்பாங்க. உண்மையில இதுதாங்க உண்மையில ஒரு காதல் படமே. காதல்னா என்னன்னு சொல்லிட்டு இதுல நம்மளுக்கு தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஒரு லவ் ஜர்னல் மூவி. நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி கமிட்டடா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அதுவும் கமிட்டடா இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச், நீங்க பார்த்தே ஆகணும். கமிட்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே வரும். கமிட்டடா இருக்கிறவங்க கண்டிப்பா அழுதுருவாங்க. இந்த படத்தோட கடைசி 30 நிமிஷம் தாங்க சத்தியமா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும், அழுக விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க, நம்மள கண் கலங்க வச்சிரும். அந்த அளவுக்கு எமோஷனல் சீன்ஸ்லாம் அந்த லாஸ்ட் 30 நிமிஷத்துல நடக்கும். சோ இந்த படத்தை வந்து மறக்காம செக் பண்ணுங்க. இதோட இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை நான் விலகிக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த படத்தோட ரோஸ்ட் ரிவ்யூ ஏதாவது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா கண்டிப்பா நல்ல வீடியோ கொடுப்பேன். நல்ல பையன் தான் நான் நம்பினவங்கள கைவிட்டதே இல்ல. சோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.